ஓகே ரைட்டு. வெல்கம் பேக் டு வேல்பாரி வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம 46வது எபிசோடு பார்க்குறோம். அதாவது ஏற்கனவே காயம்பட்டு முகத்துல தீஞ்சு போய் அந்த காயத்துக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்த கங்கை வாணனை இப்ப தலைமை அமைச்சர் முசுகுந்தரும் இளவரசர் புதிய விற்பனும் பார்க்க வந்திருப்பாங்க. வந்தவங்க கிட்ட காயம் 2 நாள் ஆறிடுங்க, நீங்க கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு எப்பவும் மருத்துவர்கள் சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து கருங்கை வாணன்ட்டு இவங்க 2 பேரும் முக்கியமான விஷயத்தை பேசுவாங்க. என்ன அப்படின்னா, போர் விதிகளை வாசிக்கிறதுக்கு ஆட்கள் நாளைக்கு பேச போறாங்க அப்படிங்கிற தகவலை இளவரசன் சொல்லுவான். கருங்கவானுக்கு பயங்கரமான கோபம் வந்துடும். பலம் என்னன்னு தெரிஞ்சவங்க கூட மட்டும் தான் நம்ம வந்து மோத முடியும். அவங்க கூட மட்டும் தான் நம்ம விதிகளை தீர்மானிக்கணும். புரியுதா? அவங்க காட்டு மிராண்டி கூட்டம். நெருப்புல இருந்து வெளியே வராங்க, விஷத்தை பயன்படுத்துறாங்க, மரத்தை உடைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க கூட எப்படி நம்ம விதிகளின் படி போரிட முடியும்? விதிகளே இருக்கக்கூடாது அவங்களுக்கு. காட்டு மிராண்டித்தனமா நம்பணும், கட்டுப்பாடே இல்லாம அவங்க மேல தாக்குதலை நடத்தணும். அப்பதான் வந்து அவங்க நம்ம அழிக்க முடியும் அப்படிமா கருங்கைவாணன். அவன் காயம்பட்டு கோவத்தை அப்படி சொல்றான்னு சொல்லி எல்லாமே விட்டுருவாங்க. ஆனா அளவிட முடியாத ஆற்றல் அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்ற பத்தியா? ஆனா அப்படி ஆற்றல் இருக்குன்னா அதை கட்டுப்படுத்தணும்னா நமக்கு அங்க விதிகள் தேவைப்படுது. ஏன்னா அந்த விதிகள் அவங்களுக்கும் பொருந்தும் பத்தியா? அதனால இது நாள் வரைக்கும் காடு மலைன்னு அதுக்குள்ளேயே போர் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப காட்டு பகுதியை தாண்டி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்ப அது காட்டு பகுதியில அவங்களுக்கு விதிகள் இருக்கும். அப்ப விதிகள்ங்கிறதே கிடையாம இருக்கும். இப்ப அவங்க சமதளத்தை வந்துட்டு விதி இருக்கும், நம்ம விதி போடுறோம். சமதளத்துல அது போர் பண்ணணும் அப்படின்னா போர் விதிகளை நியமிக்கணுங்கிறது உனக்கு தெரியும். அதுதான் போர் விதின்னு உனக்கு தெரியும். அந்த விதியை நம்மளே நமக்கு தேவையான அளவுக்கு இழுத்துக்குவோம் அப்படிம்பாரு முசுகுந்தர். இதுதான் போர் மரபும் கூட அப்படின்னு சொன்னோன்னே கரைங்காவன் சொல்லுவான், விதிகளை வகுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு நம்ம சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குற மாதிரி. அவங்கள நம்ம சிந்திக்கவே விடக்கூடாது. எல்லா வகையிலையும் முடிஞ்ச அளவுக்கு எப்படியெல்லாம் அவங்க அழிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படிலாம் அவங்க அழிச்சே ஆகணும். இல்லைன்னா அது காட்டு மிராண்டிக்காரன், அந்த காட்டு மிராண்டி கூட்டம் நம்மளை கொன்னுடும் அப்படின்னு சொல்லுவான். அதை அப்படியே கொண்டு போய் குலசேகர பாண்டியன் சொல்லுவாங்க. குலசேகர பாண்டியன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, பரம்பு நாடுங்கிறது எதிரி நாட்டு மீது இது வரைக்கும் தாக்குதல் நடத்தி ஜெயிச்சது இல்லை. அவங்க வந்து பரம்பு நாட்டுக்குள்ள நுழையிறவங்க மேலதான் தாக்குதல் நடத்தி ஜெயிக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கான பலங்கிறது அந்த பரம்பு நாடு தான். அங்கிருந்து நம்ம கீழே இறக்கிட்டோம்ல, இப்ப அவங்க சமதளத்துக்கு வரட்டும், அவங்களோட வலிமையை வச்சு நம்ம அவங்கள ஜெயிச்சிடலாம். அது போக முதல் முறையா கபிலர் நம்மகிட்ட பேச வரும்போது நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்களா? அவருக்கே தெரியாம நமக்கான ஒரு செய்தி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதை எல்லாரும் கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்பாரு குலசேகர பாண்டியன். என்ன செய்தி அப்படின்னு எல்லாம் யோசிக்கும் போது ஒண்ணும் இல்ல, அவர் முதல்ல வரும்போது நாகக்கரட்டு மேல இருந்து பார்த்தா நமது படையில 3ல் 1 பகுதி தெரியறதாகவும், அதே எரளிமேட்ல இருந்து பார்த்தா முழு படையும் தெரியறதாகவும் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா? அப்ப நம்ம தப்பு பண்ணிருக்கோம். அவங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம படையை வச்சிருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்க கண்ணுக்கு தெரியற அளவுக்கு இவ்வளவு படையை அவங்க மலை மேல நின்று பாக்குற மாதிரி நம்ம வச்சிருக்கோம். இப்ப கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி நம்ம படையை நிப்பாட்டுறோம் பாத்தீங்களா? அது மாதிரி இல்லாம வடக்குல இருந்து தெற்கு பாக்குற மாதிரி நம்ம படையை நிப்பாட்டணும். அப்பதான் நமக்கு அது வசதி. அவங்க படையை வந்து நம்ம முழுசா பார்க்க முடியாது. கண்ணு கெட்டின அளவுக்கு படையா தெரியணும், பயமுறுத்தணும். ஆனா இனிமேல் அப்படி நகர்த்தணும் அப்படின்னா அது நம்ம வீரர்களுக்கு நம்ம மேல சந்தேகத்தை வந்துடும். ஏன்னா நம்ம வீரர்களுக்கு நம்ம பலவீனம் இருக்கனால அடிக்கடி நம்ம இடத்த மாத்திக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும். அப்ப நம்ம தோத்துடுவோம். அதனால வீரர்களுக்கு தெரியாம இதை நகர்த்தணும் அப்படின்னா இனிமேல் அது முடியாது. அதுக்கு ஒரே வழி, போர்க்களத்தை நமக்கு ஏத்த மாதிரி அமைக்கணும். அதாவது போர்க்களம் எங்க அமையுதோ அதுதான் நமக்கு முக்கியம். ஆனா போர்க்களம்ங்கிறது அரசர்களோ தளபதிகளோ சொல்றது இல்ல. அந்த போர் விதிக்கு வந்து நடுவரா இருக்கிற நிலைமான் கோல் சொல்லிதான். அதாவது நிலைமான் கோல் சொல்லிங்கிறவங்க பத்தி ஒரு விஷயம் சொல்ல நான் சொல்றேன் நானு. அதை இவர் சொல்லுவார். நிலைமான் கோல் சொல்லிகள் அப்படிங்கிறவங்க தான் நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம எப்படியா சொல்லி கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி நம்ம நிக்கிற மாதிரி நம்ம படையை நிப்பாட்டணும். அதாவது வடக்குல இருந்து தெற்கு நோக்கி இருக்கிறாம கிழக்குல இருந்து மேற்கு நோக்கிற மாதிரி நம்ம படையை மாத்தணும் அப்படிம்பாரு. இப்ப அந்த கிளைமால் கோள்கள் சொல்லிகளை பத்தி நான் சொல்றேன். அதாவது நிலைமான் கோல் சொல்லி அப்படிங்கிறவங்க எப்படின்னா, கோல் சொல்லி அப்படின்னாலே பொதுவாகவே எப்படி அப்படின்னா, போர் எப்ப தொடங்கணும் எப்ப முடியணும் அப்படின்னு நேரத்தை அளந்து பார்த்து, இதான் நேரம், இந்த நேரத்துல போல் இந்த கோல் நிக்குது, அப்ப இதுக்கேற்ற மாதிரி நம்ம போர் தொடங்கணும் அப்படின்னு சொல்றவங்க. அவங்க நிலை மாறாம இருக்கணும், எந்த பக்கமும் சாயாம இருக்கணுங்கிறதுக்காக அவங்க நிலைமான் கோல் சொல்லி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுதான் போரை பொறுத்த வரைக்கும் சட்டம். எப்படியும் என் கணிப்புப்படி பரம்பு நாட்டு சார்பா கபிலரை தான் அவங்க கோல் சொல்லியா சொல்லுவாங்க. அப்ப நம்ம தரப்புல யார் கோல் சொல்லியா இருக்கணும் அப்படின்னு கேட்பான் சோழவேலன். அதாவது குலசேகர பாண்டியனோட கணிப்புங்கிறது கபிலர் தான் வருவாங்கன்னு. அப்ப நம்ம தரப்புல யார் இருக்கணும் அப்படின்னு கேட்பான் சோழவேலன். அப்ப கோல் சொல்லிங்கிறவன் நமக்கு ஏத்த மாதிரி இருக்கணும், நம்ம சொல்றதெல்லாம் அவன் கேட்கணும், அந்த இடத்த நம்ம சொல்ற இடத்த தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா நமக்கு தகுந்த ஆள்னா அந்துவன் தான் அங்க இருந்தா சரியா இருக்கும். ஏன்னா அந்துவன் கபிலரை நல்லா தெரிஞ்சவன் புரிஞ்சவன். அதனால அவன் தான் நமக்கு பொருத்தமா இருக்கும்.
கபிலரை விட வயசுல கம்மியா இருந்தாலும் அந்த இடத்த பத்திய அறிவும் திசையை பத்திய அறிவும் அவனுக்கு நிறைய இருக்கு. கபிலரும் அவன் மேல நிறைய மரியாதை வச்சிருக்காரு. ஏன்னா தன்னுடைய ஆசானோட சிஷியன் அவன் அப்படிங்கிறனாலையும் நம்ம சொல்றதையும் கேட்கக்கூடியவனாவும் இருப்பான். அதான் நமக்கு தேவை அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொல்லுவாரு. எல்லாரும் அப்ப அதான் சரி, குலசேகர பாண்டியன் சொல்ற மாதிரி நம்ம கேட்போம், அந்துவனே நிலைமான் கோல் சொல்லி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கபிலர் வரும்போது எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா, நிறைய பேச விடுங்க அவரை அப்படிமா குலசேகர பாண்டியன். எதுக்காகனா அவர் பேசும்போது அவருக்கே தெரியாம நிறைய தகவலை நமக்கு கொடுப்பாரு. அது நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாரு. எல்லாரும் சிரிப்பாங்க கபிலரை நினைச்சு. அதே மாதிரி அடுத்த நாள் கபிலரும் வருவாரு. வரும்போது கிழவனை கூட்டிட்டு வராரு அப்படிங்கிற தகவலை சொல்லுவாங்க. யாரா போன முறை சின்ன பையனை கூட்டிட்டு வந்தாரு, இந்த முறை வயதான கிழவனை கூட்டிட்டு வராருங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிப்பாங்க. கபிலர் நினைச்சு இங்க ஒரே சிரிப்பா இருக்கும் இங்க. ஆனா இந்த முறை கபிலர் கூட வந்தது யாருன்னா வாரிக்கையன். வாரிக்கையன் உள்ள வந்தோடனே எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கபிலர் வந்து ஊன்றுகோலை தாங்கி இறங்குவார் தேர்ல இருந்து. வாரிக்கையன் கபிலரை பிடிச்சிட்டு இறங்குவார். ரெண்டு பேரும் அப்படியே மெதுவா நடந்து வருவாங்க. சோழ வேளாண், புதிய வெப்பன், முசுகுந்தர் அப்படின்னு எல்லாத்தையுமே வாரிக்கையன் கிட்ட அறிமுகப்படுத்துவாரு கபிலர். வாரிக்கையனை பரம்பு நாட்டோட பெரிய கிழவன் அப்படின்னு மட்டும் சொல்லி அறிமுகப்படுத்துவாரு. அதாவது இவர் வந்து பேர் வாரிக்கையன், பரம்பு நாட்டோட பெருங்கிழவன் அப்படின்னு சொல்லுவாரு. யாரா பட்டு போன மரம் மாதிரி இருக்கான், கால் கவட்டையெல்லாம் விழுந்துடுச்சு, நகமெல்லாம் சூம்பி சுருண்டு போய் கிடக்குது, மேல் தோல்லாம் செம்பட்டையா திட்டு திட்டா இருக்கு, பார்க்கவே அருவறுப்புமா இருக்கான், இவனை போய் கூட்டு வந்திருக்காங்களேன்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்குவாங்க. வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் அந்த யாரும் விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்களுக்கு சுவைநீர் கொடுக்கணும்ல, அப்படி சுவைநீர் வந்து கொடுப்பாங்க. வாரிக்கையன் வேணாம்பா எனக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு, எனக்கு தேவையானதெல்லாம் என் வெத்தையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடுப்புல இருந்து வெத்தலையை எடுப்பாரு. முதல்ல வந்து ஒரு பக்கம் வெத்தலை எடுப்பாரு. அடுத்து கபிலர் அந்த சுவைநீரை வாங்கி குடிச்சிட்டு இருப்பாரு. எல்லாரும் சுவைநீரை குடிச்சிட்டு இருக்கப்ப இவர் வலது பக்கம் சுருக்கு பையில எடுத்து அதுல இருந்து பாக்குக்கோட்டை எடுப்பாரு வாரிக்கையன். இவர் என்ன பண்றாருன்னு கபிலர் பார்ப்பாரு. கபிலர் இவரை ஒத்து கவனிக்கிறதுனால எல்லாரும் இவரே ஒத்து கவனிப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, பாக்கு கொட்டையை அப்படியே கையில எடுத்து உள்ளங்கையில வச்சு ஒரே அமுக்குவாரு. அம்டமான்னு ஒரு சத்தம் கேட்கும். எல்லாரும் வாரிக்கையோட இடது கையே பார்ப்பாங்க. என்னடா இப்படி வந்து வெறும் கையிலேயே உடைக்கிறானே பாக்கு கொட்டை இவ்வளவு பெரிய வயசுல அப்படின்னு பார்ப்பாங்க. கபிலர் எப்படி உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுங்க. வாரிக்கையன் இடது பக்கம் வந்திருப்பாரு. வாரிக்கையனோட இடது பக்கத்துல கபிலர் உட்கார்ந்துருப்பாரு. அங்க அவரோட வலது பக்கத்துல உதயஞ்சேரல் தள்ளி உட்கார்ந்துருப்பாரு. வாரிக்கையருக்கு நேர் எதிர்த்தாப்புல குலசேகர பாண்டியன் உட்கார்ந்துருப்பாரு. அப்படியே வாரிக்கையனை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. என்னடா இவன் வந்திருக்கான், இவன் யாராவன் அப்படின்னு வித்தியாசமா இருக்கானு பார்ப்பாரு. குலசேகர பாண்டியனுக்கு வலது புறப்பத்துல மத்தவங்க உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு கிழவன் பாக்கு கொட்டையை வச்சு விரல்லையே உடைக்கிறாங்கிறது உதயஞ்சேரலுக்கு எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. தள்ளாடி தள்ளாடி நட வயசுலயும் தள்ளாடிதான் வந்தாலும் வெறும் விரல்லையே உடைக்கிறான்னு உத்து பண்ணி கவனிச்சிட்டு இருக்கும்போது சோழன் என்ன பண்ணுவாருன்னா கபிலர்கிட்ட பேச்சை கொடுக்கணும்ல, நிறைய பேச்சை கொடுத்து ஏதாவது காரியம் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு, நேத்து நிறைய மழை பெஞ்சிச்சு, இரவு ஃபுல்லா தூங்கி இருக்க மாட்டீங்களே, அப்ப காலையில நீங்க மழையில நனைஞ்சிருக்கனால வருவீங்களோ இல்லையோ, இல்ல வர்றதுக்கு காலதாமதம் ஆகுமோ இல்லையோன்னு நினைச்சேன், ஆனா நீங்க கரெக்டா வந்துட்டீங்களே அப்படிம்பாரு. அதுக்கு காரணம் நாங்க வந்து மலையிலேயே தான் தங்குவோம், அங்க வந்து குகையில தங்கி இருப்போம், அதெல்லாம் நாங்க நனையில தூக்கமும் கிடல அப்படிம்பாரு கபிலர். அப்படின்னா நிறைய வவ்வால்கள்லாம் குகையில இருக்குமே, அந்த குகையில உங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருந்திருக்குமே அப்படிம்பாரு. ஏன்னா இவருக்கோட என்ன என்னன்னா அந்த குகைகளோட தன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும், எங்க தங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், நிறைய பேச்சு கொடுப்பாரு. அப்ப திடீர்னு அடுத்த கேள்வி சேர்த்து கேட்பாரு. வவ்வால்லாம் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கும், அது போக அந்த குகையில எவ்வளவு பெரிய குகைகள்லாம் இருக்கும், வவ்வால்கள்லாம் உள்ள தங்குற அளவுக்கு இருக்குமா இல்ல நீங்க தங்குற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்ட உடனே வாரிக்கையன் உள்ள பொந்துருவாரு. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, சொல்லுங்க துரத்தரா ரொம்ப ஈஸியான விஷயங்கிற மாதிரி சொல்லுவாரா. ரைட்டு, கபிலர் மூலமா பேச்சை கொடுத்து நிறைய தகவல் வாங்கலாம்னு பார்த்தா கிழவனும் நிறைய பேசுவான் போல இருக்கு, இனிமேல் கிழவன்கிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு சோழவேலன் இவர்கிட்ட திரும்புவாரு. வாரிக்கையன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நாங்க வந்து பனையேறி அணில்னு ஒரு அணில் வகை இருக்கு, அந்த அணிலை யூஸ் பண்ணுவோம் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த அணிலை பயன்படுத்தி தான் நாங்க வந்து இது எல்லாத்தையும் காலி பண்ணுவோம் அப்படிம்பாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு அணில் இருக்கு, அந்த அணில் பேரு பனையேறி அணில். அதோட சிறப்பு என்னன்னா பனை மரத்துல ஏறும், சுத்தி சுத்தி ஏறும். மற்ற அணில்கள்லாம் நேரா ஏறும்போது இந்த பனைமர அணில்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, பனையேறி அணில்ங்கிறது சுத்தி சுத்தி அந்த பனைமரத்தை சுத்தி 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 நேரா மேல போகும். நேரா போனா அதுக்கு ஒரே வழி, ஆனா சுத்தி சுத்தி போகும்போது எல்லா வழியிலும் போகும்ல, அது மாதிரிதான் குகையிலையும் எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி ஓடும் அப்படிங்கிற ஒரு தகவலை ரொம்ப பொறுமையா நிறுத்தி நிதானிச்சு பேசுவாரு வாரிக்கையன். ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு கபிலர் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாரு. ஏன்னா இவர் இப்படி மெதுவா பேசக்கூடிய ஆள் இல்லையே அப்படின்னு பார்ப்பாரு. மத்தவங்க வாயில வெத்தலை வச்சிருக்கனால இப்படி பேசுறாரு போல இருக்கு
அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இழந்தே புதிய விற்பன் கேட்டுருவான். ஏங்க எப்ப பார்த்தாலும் வாயில வெத்தலை வச்சுக்கிட்டே தான் பேசுறீங்களா? பேசும்போது கூட அதை நிறுத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எப்பா அப்படிதான்பா கர்ப்பமா இருக்க பொண்ணுக்கு எப்படி வாய் ஊறிக்கிட்டே இருக்கும்ல, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும்ல, அது மாதிரிதான் நான் வெத்தலையே மென்னுக்கிட்டே இருப்பேன். என் வாய் ஊறிக்கிட்டே இருக்குமா, அதனாலதான்பா அப்படிம்பா. ஆமா உன் மனைவி எதுவும் கர்ப்பமா இருக்கிறாளா அப்படின்னு வாரிக்கி கேட்டுருவாரு. இந்த கேள்வி அவனுக்கும் அதிர்ச்சியா இருக்கும், நெருப்பு அள்ளி மேல கொட்டின மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு முசுகுந்தர் பேச்சை மாத்தாருங்க. இல்லைங்க இளவரசருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. கிழவனும் விடுறதா இல்ல. அட அப்பா இப்பதான் கல்யாணம் ஆச்சா, அப்ப கல்யாணம் ஆனால ஏன் போர்க்களத்தை கூட்டு வந்தீங்க, பனையேறி அணில் மாதிரி மனையை சுத்தி சுத்தி வந்திருக்க வேணாமா, ஏப்பா அந்த கிழவனோட உட்காந்து பேசிட்டு இருக்க அப்படிம்பாரு. நிலைமை மோசமாயிட்டே இருக்கு, இதுக்கு சரிப்பட்டு வராது, இனிமேல் பேச்சை நீட்டிக்க வேணாம், போர் விதிகளை பத்தி பேசலாம் அப்படின்னு சோழவேலன் சொல்லுவான். அவர் குலசேகர பாண்டியனை பார்ப்பாரு. எதுக்காகனா போர் விதிகளை பத்தி பேச சொல்றதுக்காக. ஆனா குலசேகர பாண்டியன் என்ன பண்ணுவார், வாரிக்கையை ரொம்ப உத்து கவனிச்சிட்டு இருப்பாரு. ரொம்ப நேரம் ஆழ்ந்த சிந்தனை இருக்க மாதிரியே இருக்கும். ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கும். அவர் பேச்சு தொடங்குற மாதிரி இல்ல. சரி நம்மளே பேச ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா குலசேகர பாண்டியன் பேச்ச ஆரம்பிக்கிறதா நம்ம நேற்று பேசி வச்சிருந்தோம். ஆனா இப்ப அவர் எதுவும் பேச மாட்டாரு. இவன் இந்த கிழட்டு பயில இவ்வளவு நேரம் ஒத்து கவனிச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சோழ வேலைன்னு ஆரம்பிப்பாரு. சரிங்க, பரம்பு தரப்புல யாரு நேரம் பார்த்து சொல்லக்கூடிய கோல் சொல்லி அப்படின்னு கேட்பாரு. அவர் கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்காட்டியுமே வாரிக்கேனே வேற யாருங்க, நம்ம கபிலர் தான் அப்படிம்பாரு. அப்பாடா, குலசேகர பாண்டியன் நினைச்சது கொஞ்சமும் தப்புலையா, அவன் உங்க ராஜதந்திரி தான், யாரை கரெக்டா நினைப்பான்னு நினைச்சிருக்கிறாயா. அதே மாதிரி குலசேகர பாண்டியன் நினைச்ச மாதிரியே கபிலரை கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினைப்பா அந்த சோழ வேலன். சரிங்க, உங்க தரப்புல யாரு அப்படிம்பாரு வாரிக்கையன். இதுக்கு பதில் யார் சொல்லணும், குலசேகர பாண்டியன் சொல்லணும் நேற்று பேசி முடிவு வச்சிருந்தாங்க. ஆனா அவரு இப்ப வாரிக்கையை நல்லா உத்து கவனிச்சிட்டு இருக்கிறாரு, எதுவும் பேசாம இருக்கிறாரு. அது ஏன் பேசாம இருக்கிறாரு மத்த வேந்தர்களுக்கு எதுவும் புரியாது. நேற்று பேச்சில முசுகுந்தரும் புதிய விருப்பம் இல்லை, ஏன்னா அவங்க கருங்கைவாணனை பார்க்க மருத்துவ கூடத்துக்கு போயிருந்தாங்கல்ல, அதனால அவங்களுக்கு என்ன பேசிக்கிட்டாங்கிறது தெரியாது, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. திரும்ப வாரிக்கையை கேட்பாரு, ஏப்பா நான் எதுவும் வெத்தலையை போட்டு மெல்றதுனால உங்களுக்கு சரியா புரியலையோ, யாருப்பா உங்க சைடு நிலைமான் கொல்லி அப்படின்னு கேட்பாரு. திரும்ப யாரும் பேசாம இருப்பாங்க. அது ஏன் கபிலருக்கு புரியாது. சேரன் சோழனை பார்க்க, சோழன் பாண்டியனை பார்க்க, எல்லாம் பார்க்க, ஆனா குலசேகர பாண்டியனும் வாரிக்கையனை மட்டும் நல்லா ஒத்து கவனிச்சிட்டு இருப்பாரு. என்னடா இது, இவனும் சொல்ல மாட்டான் அவனும் சொல்ல மாட்டான். செங்கடச்சேவன் அவங்க அப்பா பார்த்து, அப்பா சீக்கிரம் சொல்லுப்பா நீ சொல்லுப்பாமா. உதயஞ்சேரல் ரெண்டு சோழர்களையும் மாத்தி மாத்தி பார்ப்பான். ஏன் இவங்க மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க, ஒன்னும் பேச மாட்டாங்க, கபிலர் யோசிச்சுட்டே இருப்பாரு. சரி இதுக்கு மேலேயும் பேசாம இருந்தா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி சோழ வேலன் இருக்காருல்ல, செங்கன சோழனோட அப்பா, அது எங்க சார்பா கணியன் பேரு, கணியன் பேர் ஏதோ வரும், பேர் வரலையே அப்படிம்பாரு. ஏன்னா அவருக்கு பேர் வராது, ஞாபகம் வராது. அப்பதான் முசுகுந்தருக்கு ரொம்ப அதிர்ச்சி. அடப்பாவி, கணியர் தலைமை கணியர் திசை வேலரையா சொல்றாரு, அவரு பெரிய ஆளாச்சே கணியர்னா, அவரு அறம் தள அவரம் அதாவது அறம் தவறாத ஆளாச்சே, அவரையா சொல்றாரு குலசேகர பாண்டியன்னு ஆச்சரியமா பாப்பாரு. ஆனா குலசேகர பாண்டியன் வாரிக்கையன் இன்னும் பாத்துட்டு இருப்பாரு. இவர் ஏன் வாரிக்கையனை பார்த்துருக்காரு சம்பந்தம் இல்லாம அப்படின்னு எல்லாம் முசுகுந்தர் என்ன பண்ணுவாரு, குலசேகர பாண்டியன் பக்கத்துல போய், பேரரசே திசை வேலையா சொல்றீங்க அப்படின்னு கேட்பாரு. அவரும் அப்படியே தலையாட்டுவார் சிரிச்சுக்கிட்டே. அவரு போய் போய் போர்ல பங்கெடுத்தா என்ன ஆகும், அவர் அறம் தவறாத ஆளு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தடவை கேட்பாரு. பேரரசே அவர் நமக்கு நியாயமா நின்னுப்படி பேசவர் கிடையாது, திசைவேலர் தான் வேணுமான்னு கேட்பாரு. அவர் திரும்ப மண்டையாட்டுவாரு. குலசேகர பாண்டியன் அப்படி தலையாட்டின உடனே, சரி பேரரசர் எப்பவுமே நம்ம நினைக்கிறதுக்கு மேல ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதனாலதான் அவர் இப்படி சொல்றாரு. ஏன்னா இவர் பெரிய திட்டம் வச்சிருப்பாரு போல திசை வேலர் வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு சத்தமா, எங்க தரப்போட கோல் சொல்லியா இந்த முறை பெருங்கணியர் திசை வேலர் செயல்படுவாருன்னு முசுகுந்தர் அறிவிச்சிடுவாரு. மத்த வேந்தர்களுக்கு இது எதுவுமே புரியாது. என்னடா இது சம்பந்தம் இல்லாம இவரு பேரை சொல்லியிருக்கிறாங்களேன்னு புதிய விற்பன் ரொம்ப தலையை சுத்துற மாதிரி ஆயிரும் அவனுக்கு. அவரை போய் எதுக்குடா கூட்டிட்டு வந்தீங்க, திசை வேலர்லாம் எதுக்குடா கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு தலையை அடிச்சுட்டு அவன் அப்படியே பேசாம நிற்பான். சரி திரும்ப அமைதி இருக்கனால நம்ம தான் பேசணும் நினைக்கிறாங்க போல. முசுகுந்தர் என்ன பண்ணுவாருன்னா, நாளைக்கு காலையில திசைவேலரை நாங்க கூட்டிட்டு வரோம், கோல்செடிகள் ரெண்டு பேரும் நாளைக்கு போர் விதிகளை தயார்படுத்துவாங்க, இதோட இந்த கூட்டம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாம் கிளம்பி வெளியே வந்துருவாங்க. தேர்ல இருந்து ஏறி அங்க இருந்து ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறமும் கபிலர் ரொம்ப அமைதியாவே இருப்பாரு. அவருக்கு அங்க ஏன் புரியல ஒண்ணுமே. வாரிக்கையும் அமைதியா இருப்பாரு. இந்த பேரரசர்களுக்குள்ள எப்பவுமே மூத்தவருங்கிறது குலசேகர பாண்டியன் தான். அவரு தான் எல்லா முடிவையும் எடுப்பாரு. எப்பவுமே யார் எந்த முடிவு எடுக்கணும்னாலும் அவரு தான் நினைப்பாரு. அதே மாதிரி யாரு பேசணும்னாலும் அந்த தலைமை முடிவு அவரு தான் பேசுவாரு. இன்னைக்கு எதுக்கு அவர் எதுவுமே பேசல அப்படிங்கறதா என்னோட காரணமா இருக்கு. எனக்கு ஏதோ அவர் முகத்தை பார்த்துட்டே இருந்ததுதான் எனக்கு ரொம்ப புரியல. எல்லாரும் அவர் முகத்தையே மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அது ஏன்னு புரியல, அதனால எனக்கு குழப்பமா இருக்குன்னு முத முறை
கபிலர் வந்து வாயை தொடர்ந்து பேசும்போது, அதுக்கெல்லாம் வேற ஒண்ணும் காரணம் இல்ல. நான் தான் காரணம் அப்படிம்பாரு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு வாரிக்கையன். எது? நீங்களா? எப்படி? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீங்க எப்படி காரணம்? அப்படின்னு கேட்ட உடனே, நான் என் இடது பக்கத்துல இருந்து வெத்திலைய எடுத்து நீங்க கவனிச்சீங்க. ஆனா வலது பக்கம் சுருக்கு பை எடுக்கும்போது நீங்க கவனிச்சீங்களா? சுருக்கு பையில எல்லாரும் பாக்கு கொட்டைய எடுக்கும்போது தான் கவனிச்சீங்க. ஆனா பாக்கு கொட்டையோட சேர்த்து நான் 3 துகைப்பூச்சி இருக்குல்ல, திகைப்பூச்சி. அந்த திகைப்பூச்சிய எடுத்தேன். பாக்கு எடுக்கிற மாரி எடுத்தேன். எடுத்து 3யும் வெளிய வுட்டேன். அத யாரும் பாத்துற முடியாது. ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். இருந்தாலும் யாரும் பாத்துறக்கூடாதுங்கிறதுக்காக பாக்கு கொட்டைய எல்லாத்துக்கும் கேட்கிற மாரி சத்தமா உடைச்சேன். எல்லாரோட கவனமும் என் கையில இருந்துச்சு. ஆனா அங்க இருந்து திகைப்பூச்சி போறத யாரும் பார்க்கல. எந்த திசையில போச்சுங்கிறதையும் பார்க்கல. திகைப்பூச்சி போகுங்கிறதையும் யாரும் பார்க்கல. ஏன்னா அந்த பூச்சியோட சிறப்பு என்னன்னா, அது யார கடிக்குதோ அவங்க கொஞ்ச நேரத்துக்கு திகைப்பா உட்காந்துருவாங்க. என்ன ஒண்ணுன்னா, திகைப்பா உட்கார்ந்தே இருப்பாங்க. நம்ம ஏதாவது கேட்டா தலையாட்டுவாங்க, சிரிப்பாங்க. அது தவிர அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லுவாரு. அந்த திகைப்பு தன்மைங்கிறது கடிச்சா வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சோண்டு நேரம் எடுக்கும். அதனாலதான் நான் வெத்தலைய பொறுமையா சாப்பிடுற மாதிரியே பேசிக்கிட்டு ரொம்ப நேரம் பேச்சை இழுத்தேன். என் பேச்ச மென்மேலும் இழுத்து இழுத்து பொறுமையா பேசினேன் அப்படின்னு சொல்லுவாரு கபிலரு. அப்படின்னு சொன்ன உடனே வாரிக்கையன் சொன்ன உடனே கபிலர் அதிர்ச்சி ஆயிடுவாரு. அப்ப நீங்க தான் குலசேகர பாண்டியனை பேச விடாம பண்ணீங்களா அப்படின்னு. ஆமா, திகைப்பூச்சியை பயன்படுத்தி பண்ணேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த திகைப்பூச்சியை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அந்த நீலன் மயிலா கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து இந்த வாரிக்கை இதை பயன்படுத்தி தான் தேக்கனை வந்து எதுவும் பேச விடாம பண்ணியிருந்திருப்பாரு. அவங்க அந்த காமமூட்டி மருந்தையும் காம சுரப்ப கம்மியாக்குற மருந்தையும் கலந்திருப்பாரு. அந்த கட்டையர்களை வச்சு எடுக்கிறது, கட்டையர்கள் இந்த திகை பூச்சி மாதிரி சின்ன சின்ன வித்தியாசமான பூச்சிகள் எடுக்கிறத திறமைசாலிகள் அவங்கள பயன்படுத்தியிருப்பாரு. அதே தான் இங்க பயன்படுத்திட்டு இருக்காரு. கபிலருக்கு தான் அதிர்ச்சி. குலசேகர பாண்டியனை விடாம பேச விடாம பண்ணது நீங்க தானா அப்படின்னு, நமக்கு எங்க என்ன நன்மை அப்படின்னு கேட்பாரு. அதாவது போர் விதிகளை யாரு பேசுறது, எப்படி பேசுறது, எங்க பேசுறது, கோல் சொல்லி யாரு, இது எல்லாத்தையுமே முடிவு செஞ்சுட்டு தான் அவங்க வந்திருப்பாங்க. நம்மள்ட்ட வந்து சும்மா பேச்சுக்காக தான் யார் முடிவு பண்றதுன்னு கேட்கறது. ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். முடிவு பண்ணிட்டு வந்திருப்பாங்கிற பட்சத்துல யார் பேசணுங்கிற முதற்கொண்டு முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு திகைப்பூச்சி கடிக்கிறது மூலமா அவங்கள யாராவது ஒரு 2 பேரு 3 பேரு பேச முடியாம போயிடும். முடிவு செஞ்சபடி இவங்க ஏன் பேச முடியல, இவங்க ஏன் பேசல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். மத்தவங்களுக்கு சந்தேகம் வந்துரும். ஏன்னா 3 பேரும் நண்பர்கள் கிடையாது, எதிரிகள் தான். நம்மள அழிக்கிறதுக்காக இப்ப ஒரே எதிரியா அவங்க வந்து கூடி இருக்கிறாங்க. ஒரே ஆளா மாறிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள சந்தேகத்தை இது ஏற்படுத்திச்சுன்னா, அந்த சந்தேகமே ஏற்படுத்துறதே நமக்கு போதும். அதே மாதிரி நான் இன்னாரதான் கடிக்கணும்னு பூச்சி இறக்கி விடல. 3 பேத்துல யாரா 2 பேத்த கடிச்சா கூட போதும் நான் இறக்கி விட்டேன். ஆனா எனக்கு எதிர் திசையில உட்காந்த 3 பேத்துக்கிட்ட 3 பூச்சி சேர்ந்து என் எதிர்த்த இந்த குலசேகர பாண்டியன் ஒருத்தட்டே போயிருச்சு. நானே அதை எதிர்பார்க்கல. ஆனா அந்த சந்தேகம் இருக்கு பத்தியா, சந்தேகம் தான் இருக்கையிலே மிகப்பெரிய ஆயுதம். அவங்களுக்குள்ள இப்ப சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகமே அவங்களுக்குள்ள ஒரு பலவீனமா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாரிக்கை கடைசியா அவனு கேட்பாரு. ஆமா, எல்லாம் சரி, அது யாரு திசை வேலர் அப்படிப்பாரு. கபிலருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அதிர்ச்சி. அடப்பாவத்து, அதுவே உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ஏப்பா தெரியும் அப்படிம்பாரு. அவரு தான் அறத்தின் அடையாளம், அறத்தின் பக்கம் நிக்கக்கூடியவர், நாயத்தோட மறு உருவம் அப்படின்னு சொல்லுவாரு. மூவேந்தர்களுக்கும் அவங்களோட பாசறையில இருந்தவங்களுக்கும் ஒரே குழப்பம். எல்லாம் உட்காந்துருப்பாங்க. திசைவேலர் வந்து திசைவேலரை கூட்டு வர்றதுக்காக முசுகுந்தர் போயிருப்பாரு. உதயஞ்சேரலுக்கும் சோழனுக்கும் தாங்க முடியாது. என்னடா இது, நம்ம கிட்ட அவ்வளவு பேச்சு பேசணும் அந்த குலசேகர பாண்டியன், இப்ப அவர் என்ன பண்றாரு, நம்மள கேட்காமயே இப்படி ஒரு முடிவை மாத்தி எடுத்திருக்கிறாரு. எதுக்காக இது? ஏன் முதல்ல ஃபர்ஸ்ட் அவன் பேசாம இருந்தான்? ஃபர்ஸ்ட் அவங்க முதல்ல போய் அவன் ஏஞ்சி போய் அவங்கள்ட்ட கேட்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லும் போது, அவசரப்படாதீங்க அப்படிம்பாரு சோழ வேலன். ஏன்னா செங்கண்ண சோழனும் உதயஞ்சேரலும் துடிப்பாங்க. ஆனா சோழ வேலன் என்ன சொல்லுவாரு, திசைவேலர் சொன்ன உடனே போர் தொடங்கிருமா? அவரு தான் போருக்கு 4 குறிச்சியே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் எப்படி அவர் வந்து கோல் சொல்லியா வருவாரு? ஏன்னா 4 குறிச்சியே தராத கோல் சொல்லியா வருவாரா? அப்படியே வந்தாலும் பாத்துக்கலாம். இப்ப என்ன பெரிய சாதிச்சிட்டு போறாரா? அவர் வரவே மாட்டாருங்கிற நானு அப்படிம்பாரு சோழவேலன். பெரியவர் சொல்றதுனால மத்த 2 பேரும் சரின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. இங்க புதிய விற்பன் இருக்கான்ல, அவன் கருங்கைவாணனை பார்க்க போவான். போய் அவங்க அப்பாவை திட்டுவான். கருங்கைவாணன்ட்ட போய் அவங்க அப்பா பத்தி திட்டுவான். என்ன ஒருத்தன் என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கான்னு கேக்குறான், அதுக்கு எங்க அப்பா பேசாம இருக்கிறாரு. அது எல்லாத்தையும் விட திசைவேலரை போய் இங்க நியமிச்சிருக்கிறாரு. அவர் போர் முறைவோட இருக்கிறவர் தானே, எப்பவும் அறத்தோட இருக்கிறவர் தானே, அவரை போய் இங்க நியமிக்கலாமா? அதுவும் போக என் பொண்டாட்டி இங்க இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்கிறத என்கிட்ட இன்னும் சொல்லல. மத்தவங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. எங்க அப்பா எதாவது என்கிட்ட சொல்லுவாரு, என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லும் போது கருங்கைவாணன், இங்க பாருங்க இளவரசரே, பேரரசர் எதிர்த்தாலும் அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா இளவரசி எதுக்கு இங்க வந்தாங்கன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா எனக்கே நீங்க சொல்லி எனக்கு தெரியுது. ஒருவேளை அவங்க கபிலரோட மாணவிங்கிறதுனால அவரை வச்சு
உங்க மனைவியை வச்சு ஏதாச்சும் ஒரு திட்டத்தை அவர் போட்டிருக்கலாம். அதுக்காக தான் இது மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா கபிலர்கிட்ட சிறந்த மாணவியா இருந்தவங்க உங்க மனைவி. அவங்க தன்னுடைய ஆசான்ட்ட ஏதாவது குறைகள் இருக்கா அப்படிங்கறத அவங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல. கபிலர்கிட்ட ஏதாவது பலவீனமா இருக்கா, அதை பத்தி அவங்களை கேட்கலாம்ல. போர் ரொம்ப வலிமையான இடம். எது பலவீனமான இடம், எது பலமான இடம் திசைவேலர் மாதிரியான ஒரு வானியல் அறிஞருக்கு தெரியும். அதனால திசைவேலர் அவர் நியமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவான். போதுவான சமாதானமா இல்லைனாலும் அதை ஏத்துக்குவான் புதிய விருப்பன். ஆனா மனைவியை பத்தி பேசினதும், மனைவி கர்ப்பத்தை பத்தி பேசினதும் அவனால தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப அமைதியா இருப்பான். மறுபக்கம் வெங்கல் நாட்டு வடபுறத்துல கிட்டத்தட்ட வைகை நதி ஓடுற இடத்துல குடியில் அமைச்சு தங்கி இருப்பாரு திசைவேலர். ஏன்னா இவங்க போருக்கு நாள் குறிக்க சொல்லி கேட்டாங்க. நம்ம அதை முடியாதுன்னு சொன்னோம். சமாதானமா பேச சொன்னோம். இப்ப சமாதானமா போகல, திரும்ப தேதி கேட்டு வருவாங்க. அது வரைக்கும் நம்ம இங்க குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கல் நாட்டு வடபுறத்துல ஒரு மூலையில குடியில் அமைச்சிருப்பாரு. அந்த குடிலுக்கு இப்ப முசுகுந்தர் வருவாரு. எதுக்குன்னா கோல் சொல்லியா மாற சொல்லி கேட்பாரு. இதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். ஏப்பா நான் நேரமே குடிச்சு கொடுக்க மாட்டேங்கிற, என்ன போய் கோல் சொல்லியா இருக்க சொல்றியப்பா, நான் எப்படி போறேன், நேருக்கு நேரம் டெய்லி பார்க்க முடியுமா, என்னால முடியவே முடியாதுன்னு. அதுக்கப்புறம் பல வாதங்கள் நடக்கும், வாக்குவாதங்கள் நடக்கும் ரெண்டு பேத்துக்கும். அது ரொம்ப பெருசா போகும். நம்ம சுருக்கமா முடிச்சுக்குவோம். கடைசியா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கபிலரே ஒத்துக்கிட்டாருங்க அவங்க தரப்புல கோல் சொல்லியா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எது கபிலர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இவரு ஒண்ணும் பேசாம இருப்பாரு. அப்ப பேசாம இருக்கும்போதுதான் இவரு ஃபர்ஸ்ட் வரவே மாட்டேன்னாரு. இப்ப கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம ஏதாவது இவரை கவுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பாண்டிய பேரரசர் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னா நம்ம நிறைவேற்றதான் நம்ம மந்திரியா நம்மளோட கடமை. அது தலைமை அமைச்சரா நம்மளோட முழு கடமைங்கிறது நம்ம பேரரசர் ஆசைப்பட்ட மாதிரி கூட்டிட்டு போகணுங்கிறது அவனோட எண்ணமா இருக்கும். அதனால நிறைய பேசுவான். பேசும்போது சில விஷயம் சொல்லுவான். எங்க தரப்புல பாண்டியர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, போர் அறம் தவறாம நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா 3 வேந்தர்களும் சேர்ந்து பண்ற போர் அப்படிங்கிறப்ப வரலாற்றுல இது இடம்பெற போற போர். அதனால வரலாற்றுல இடம் பிடிக்கக்கூடிய அளவுல நடக்கக்கூடிய இந்த போருங்கிறது அறம் தவறாம நடக்கணும் அப்படிங்கிறது தான் என் பேரரசரோட ஆசை. அப்படின்னா அறம் தவறாத ஆள் யாரு, நீங்க தான். அதனாலதான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படிம்பாரு. கோபமா இருந்தாலும் கடைசியா திசைவேலர் சொல்லுவார், போர் விதிகளை சொல்ற வெறும் கோல் சொல்லியா மட்டும் நான் இருக்க மாட்டேன். போர்ல அறத்தை நிலை நிறுத்துற கோல் சொல்லியா மட்டும்தான் நான் இருப்பேன். உங்களுக்கு அதுக்கு சரின்னு பட்டா வேணா ஒத்துக்கிறேன் அப்படிம்பாரு. அப்பாடா, சுத்தமா மறுத்துக்கிட்டு இருந்தவர் இப்ப இறங்கி வந்துட்டாருன்னு சொல்லி முசுகுந்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, குலசேகர பாண்டியனோட உத்தரவே இதுதாங்க, பேரரசர் இதுக்குதான் சொன்னார் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அவரை ஒத்துக்க வச்சிருவான். அவரும் சரின்னு சொல்லிடுவாரு. அவரு சரின்னு சொன்ன செய்தி அவர் இங்க வர்றதுக்குள்ளாட்டே இங்க வந்துடும். திசைவேலர் இப்படி ஒத்துக்கிட்டாருங்கிறத யாராலையும் நம்ப முடியாது. கருங்கேவன் இப்ப இங்க வந்துடுவான். வந்துட்டு குலசேகர பாண்டியனோட தந்திரம் தான் எது நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவருக்கு தெரியாது என்ன நடந்ததே தெரியாது. இப்ப இவருக்குமே தெரியாது. குலசேகர பாண்டியன் நேத்து மதியத்துல மயக்கத்துல போனவர் தான். இப்ப கிட்டத்தட்ட அடுத்த நாள் காலையில வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே தெரியலையே, நள்ளிரவு நேரத்துல முடிச்சோமே, ஒன்னும் புரியலையே அப்படிங்கும் போது நள்ளிரவுல ஏஞ்சி கேட்கும் போது முசுகுந்தர் திசைவேலரை கூப்பிட போயிட்டாரு அப்படின்னு தகவல் வந்துச்சு. நம்ம எப்படி திசைவேலரை தேர்வு செஞ்சோம், முசுகுந்தர் ஏன் கூப்பிட போனா, அதுக்குள்ள நம்மள்ட்ட கேட்காம ஏன் கூப்பிட போனான் அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருப்பாரு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி இப்ப திசைவேலர் ஒத்துக்கிட்டாருங்கிறது இன்னும் கொஞ்சம் குழப்பமாயிரும். நம்ம குடிச்ச சுவை நீர்ல எதுவும் கலந்துட்டாங்களா? ஆனா இதை நம்ம சொன்னோம்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்படுற மாதிரி இருக்குமே. அடுத்து நம்ம எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே. நம்ம ஏதாவது காரணம் சொல்லி சமாளிப்போம். அந்த அந்துவனை பத்தி இப்பதான் புதுசா ஏதாவது செய்தி வந்துச்சு, அவன் ஆபத்தானவன், நமக்கு சரிப்பட்டு வர மாட்டான், அதனாலதான் திசைவேலர் முடிவு செஞ்சோன்னு திடீர்னு சொல்லுவோம். அது திடீர்னு முடிவு பண்ணனால உங்களை சொல்ல முடியாம போச்சு, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருப்பான். ஆனா அவருக்கு யாரு மேல சந்தேகப்படுறதுன்னு தெரியாது. எல்லாத்துலயுமே அவசரப்பட்டு அவசரப்பட்டு அறிவிக்கிறது இந்த முசுகுந்தர் தான். வேக வேகமா போய் திசைவேலர் நள்ளிரவுல போய் கூப்பிட்டு போயிருக்கான். ஒருவேளை முசுகுந்தர் தான் எல்லாத்துக்கும் காரணமானு அவன் மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு. ஆனா சொல்ல மாட்டாரு. திசைவேலரும் கபிலரும் திரும்ப சந்திக்குவாங்க. அதாவது கோல் சொல்லியா சந்திச்சுக்குவாங்க. எப்படின்னா அடுத்த நாள் போர்க்களத்துல தன்னுடைய ஆசானை சந்திக்க வேண்டி வரும்னு கபிலர் நினைக்கவே இல்லை. ரொம்ப வருத்தமா இருப்பாரு. அவர் கவலை மூஞ்சிலேயே பார்த்துட்டு இத இப்ப திசைவேலர் சொல்லுவாரு, இப்ப நம்ம இருக்கிறது புலிமுன் ஆடா, இல்ல புலிமுன் புலியா, இல்ல புலிமுன் யானையா அப்படின்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்க போறோமோ அப்படின்னு திசைவேலர் கொஞ்சம் சிரிப்பா சொல்லவும் 2 பேருக்குள்ள கொஞ்சம் இலகுவாய் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. போர் விதிகளை கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு திசைவேலர் கேட்பாரு. அப்ப போர் விதிகளை படிப்பாங்க. முசுகுந்தர் தான் அந்த போர் விதிகளை படிக்கிறதுக்காக எழுந்திருப்பாரு. ஆனா அதுக்குள்ளாட்டியும்
வளவன்காரி அப்படிங்கிறவன் ஏந்திரிக்க ஆரம்பிச்சிடும் படிக்கிறதுக்கு. முசுகுந்தருக்கு குழப்பம். ஏன்னா தான் தானே இங்க தலைமை அமைச்சர், தான் தானே இப்ப பேசணும். அரசர் விருப்பப்படி நம்ம தானே திசைவேலரை கூப்பிட்டு வந்திருக்கோம். அப்ப அரசர் நம்ம தானே பேச விடணும். ஏன் வளவன்காரி பேசுறான்னு இவருக்கு ஒன்றும் புரியாது. பேரரசர் குலசேகர பாண்டியனும் ஓரமா போய் உட்காருங்கன்னு சொல்லிடுவாரு. கையை கண்ணை காட்டுவாரு. இவரும் ஓரமா போய் கடைசி வருஷம் உட்கார வச்சிருவாங்க. ஒன்றும் புரியாது. அப்ப சோழ நாட்டு அமைச்சர் வளவன்காரி கையில ஏட்டோட வந்து நிற்பான். அவன் தான் போர் விதிகளை படிக்க போறான். இப்ப அதாவது வளவன்காரி கையில ஏட்டை எடுத்துக்கிட்டு போர் விதிகளை படிக்க ஆரம்பிப்பான். அந்த போர் விதிகளை தெளிவா நான் தூய தமிழ்லயே படிக்கிறேன், சொல்றேன் கேளுங்க. அதே போர் விதிகள் மாதிரியே. அதாவது போர்க்களங்கிறது எதிரிய கொன்றளிக்கிறதுக்கு ஒவ்வொரு உரிமையையும் ஒவ்வொரு வீரனுக்கும் கொடுக்குது. ஆனா அந்த உரிமைகளுக்கு சில கட்டுப்பாடு இருக்கு, சில ஒழுங்குமுறைகள் இருக்கு. அததான் போர் விதிகள் அப்படின்னு சொல்ல போறோம். அந்த படைங்கிறது இருதரப்பானது. ஒரு சைடு ஒரு அதன் எண்ணிக்கையை பொறுத்து அவங்களுக்கு வலு இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட எண்ணிக்கையை வச்சு சம உரிமை கோர முடியாது. இப்ப என்கிட்ட 500 பேர் தான் இருக்கோம், நீங்களும் 500 பேரை சண்டை போடுங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்கவுங்க பலம், அவங்கவுங்களோட எண்ணிக்கை, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அடுத்தது போர்க்களங்கிறது வெற்றி தோல்விகளை கண்டறியும் இடம். அதில் தீர்ப்பு சொல்ல யாருமே தேவையில்ல, எல்லாத்துக்கும் தெரியும். வெற்றியோ தோல்வியோ அதை அடையறவனுக்கு அதுவே எல்லாத்தையும் சொல்லிடும். யார் வெற்றிங்கிறது எல்லாம் சொல்லிடும். நிலைமான் கோல் சொல்லிகள் அந்த போரை விதி மீறாம நடத்திட்டு போவாங்க. இப்ப சொல்ல போற விதிகள் எல்லாத்தையும் மீறாம இருக்கிறது தான் இரு தரப்புக்கு பொறுப்பு. மீறப்பட்டதா சொல்லாங்கன்னா கோல் சொல்லிகள் சொல்லிட்டாங்கன்னா அதுதான் முடிவு. கோல் சொல்லிகள் என்ன முடிவு சொல்றாங்களோ அதுதான் எப்பவுமே இறுதி முடிவு. போருங்கிறது நாள்தோறும் காலையில கோல் சொல்லிகள் சொல்ற அறிவிப்போட தொடங்கும். அவங்க அறிவிப்பு சொன்னோடனே போர் முடிஞ்சிடும். அவங்க எப்ப சொல்றாங்களோ அப்பதான் போர் ஆரம்பிச்சு, எப்ப சொல்றாங்களோ போர் முடிஞ்சிடும். அவங்க அறிவிப்புக்கு முன்னரோ அல்லது பின்னரோ நீங்க வந்து வானத்திலேயோ மண்ணிலேயோ போர் செயல்பாடுகள் செய்யக்கூடாது. ஒருவேளை போர் அறிவுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நான் வந்து வில்லுல இருந்து நானை இழுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அம்பு மண்ணை நோக்கி தான் விடணும், யாரு மேலேயும் விடக்கூடாது. முடிவுற ஓசைன்னு ஒண்ணு வரும். அந்த ஓசை வந்துட்டா அதுக்கு பிறகு போர்க்களத்துக்குள்ள யாரு குதிரைகளை ஓட்டவே கூடாது. அப்படி ஓட்டுறது தட்டுக்கால் அப்படிம்பாங்க. அதாவது குதிரைகளை ஓட்டுறதுக்காக ஒண்ணு சொல்லுவாங்க. அதை அடிக்க கூடாது. குதிரை தானா நடந்து போகலாம். யானைகள் பிளிரவே கூடாது. அதுக்கு பாகன்கள் அனுமதிக்க கூடாது. போர் முரசு நிறுத்தின உடனே, அடிச்ச உடனே எல்லாரும் அந்த யானை கத்துறதை முதல் கொண்டு நிறுத்திடணும். யாராவது தாக்குதலை பார்த்து பயந்துகிட்டு புறம் மிதக்கிட்டு ஓடினாங்கன்னா கை கூர்த்து கும்பிடுறாங்க அப்படின்னா, அதை கை கூப்பி கும்பிடுறன்னு சொல்லுவாங்க. அப்படி கையெடுத்து கும்பிட்டாங்க அப்படின்னா அவங்க தலைப்பாகி சரி செய்யறான்னு வச்சுங்க ஒருத்தன், அந்த இடத்துலயும் 3 இடத்துலயும் ஆயுதம் இல்லாம இருக்கிறவனையும் தாக்கக்கூடாது. அதாவது புறம் மிதுகிட்டு ஓடுறவன், கையெடுத்து கும்பிடுறவன், அவங்க தலைப்பாகி சரி பண்றதுக்காக நேரத்தை எடுத்துக்கிறவன், ஆயுதம் இல்லாம இருக்கிறவன், இவங்கள தாக்கக்கூடாது. முக்கியமான குறிப்பு, முக்கியமான விதி, காலாட்படைங்கிறது காலாட்படையில தான் மோதணும். அதே மாதிரி குதிரைப்படையோட மோதணும், யானைப்படையோட மோதணும், தேர்ப்படையோட மோதணும். அந்தந்த படைகளோட மட்டும் தான் அந்தந்த படை மோதணும். தேரை ஓட்டுற வளவன் மீதும் யானையை ஓட்டுற பாகன் மீதும் யாரும் அம்பு விடக்கூடாது, ஆயுதங்கள் விடக்கூடாது. அவங்க 2 பேரும் போர்க்களத்துல தான் இருப்பாங்க. ஆனா அவங்க போர் வீரர்கள் கிடையாது. அவங்க மேல யாரும் அம்புகளை விடக்கூடாது. முக்கியமான இன்னொரு குறிப்பு, ஆயுதங்கள்ல விலங்கோட விஷத்தையோ இல்ல தாதுக்களோட விஷத்தையோ பயன்படுத்தக்கூடாது. அதுவரை படிச்சுட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த 3 வேந்தர்களும் விஷத்தை பத்தி சொல்லும் போது ஆளுக்கு ஒரு தடவை பாத்துக்குவாங்க. இது எல்லாமே பொதுவா உள்ள விதிதான். எந்த இடத்துலயும் நம்ம மீறிடுவோம் இந்த பொது விதியெல்லாம். ஆனா இப்ப வந்து திசைவேலர் இருக்கிறாரு, திசைவேலர் நிலைமான் கோல் சொல்லியா இருக்கும்போது அவர் விதியை நம்மளால மீற முடியாது அப்படின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம். ஏகப்பட்ட விஷத்தை வேற சேர்த்து வச்சிருக்கோமையா, இப்ப இந்த விஷத்தை பயன்படுத்த முடியாம போயிடுமோ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரே கலக்கம். விஷம் பற்றிய பேச்சு வந்ததும் குலசேகர பாண்டியனுக்கு நேத்து சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துடும். ஒருவேளை நேத்து கொடுத்த தண்ணியில நமக்கு எது விஷத்தை கலந்துட்டாங்களோ, அதனாலதான் நம்ம வந்து நினைவு பிறந்தவனா மாறிட்டனோ. அப்படி வந்த அந்த நிமிஷத்திலேயே, அந்த எண்ணம் வந்த அடுத்த நிமிஷத்திலேயே கபிலர் ஒரு முறை அந்த கூடாரத்துக்கு வந்த போது அந்த சுவை நீர்ல நஞ்சு கலந்துருக்குன்னு சேரன் கத்துனால அது ஞாபகத்துக்கு வரும். அப்ப ஏதோ தொடர்ச்சியா யாரும் இங்கே விஷத்தை கலந்துகிட்டே இருக்கிறாங்கிற அவர் சந்தேகம் உறுதியாயிடுச்சு. அது யாரா இருக்கும் அப்படிங்கிற சிந்தனையில இருந்து குலசேகர பாண்டியனால வரவே முடியல. மறுபக்கம் போர் விதிகளை அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தான். படிச்சு முடிச்சுட்டான் வளவங்காரி. கடைசியா சொல்லுவான், விதிகளுக்கு எதிரா போர் தொடுக்கிறதுங்கிறது பெரும் குற்றம்.
எந்த தரப்பு விதிகளை மீறி செயல்படுது அப்படிங்கறது நிலைமான் கோயில் சொல்றாரோ அந்த தரப்பு தண்டனைய தயவு செஞ்சு ஏத்துக்கணும், தாழ்ந்து ஏத்துக்கணும். இனி போர்க்களத்துக்கான களத்தையும் போருக்கான காலத்தையும் நிலைமான் கோல் சொல்லி 2 பேரும் அறிவிப்பாங்க. அதாவது இனி போர் எங்க நடக்கணுங்கிறதையும் போர் எப்ப நடக்கணுங்கிறதையும் நிலைமான் கோல் சொல்லிங்க அறிவிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே 3 வேந்தரோட முகமும் ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஏன்னா போர்க்களங்கிறத அவங்க ஜெயிக்க போற முக்கியமான இடம். இந்த போர்ல வந்து வெற்றியை தீர்மானிக்க போறங்கிறதே போர்க்களம் தான். அதை இவங்க விரும்புற ஆள் தேர்வு செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்துவன் மாதிரி ஒரு ஆள் இருந்தா பரவாயில்ல, நம்ம சொல்றதெல்லாம் அவன் செய்வான், நம்ம விருப்பப்படுற இடத்த தேர்ந்தெடுப்பான். ஆனா திசைவேலருங்கிறவரு அவர் எப்ப இப்ப சொல்றாரோ அவர் சொல்றதுதான் இப்ப முடிவு. அவர் முடிவு சொல்ற இடம் தான் இப்ப போர்க்களமாக போகுது அப்படின்னு எல்லாரும் அந்த 2 வேந்தர்களும் குலசேகர பாண்டியனை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. குலசேகர பாண்டியனுக்கு இன்னும் கொஞ்சம் கலக்கம், சந்தேகம். அவர் என்ன இடத்த சொல்ல போறாரோ அப்படின்னு. மறுபக்கம் கபிலரும் நானும் போய் போர்க்களத்தை தேர்வு செய்ய போறோம். நாங்க போய் தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுறோம். நாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் 2 தரப்புல வந்து தளபதிங்க வந்து அந்த இடத்த பாருங்க, அதுக்கப்புறம் மத்தவங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக பாக்குறதுக்காக தேர்ல ஏறுவாங்க திசைவேலரும் கபிலரும். எந்த இடத்த தேர்வு செஞ்சாங்க, அந்த இடத்துல என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நாம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த இடம் முழுக்க முழுக்க நாளைய எபிசோட் எப்படின்னா அந்த போர்க்களத்தை பத்தியும் அந்த போர்க்களத்தோட சிறப்புகள் பத்தியும் வரும். நாளை மறுநாள் போர் தொடக்கம். நாளைக்கு தான் போர் தொடங்குறதுக்கான முந்தைய நாள். நாளை மறுநாளுங்கிறது போர் தொடக்கத்துக்கான நாள். இன்றைய எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு எபிசோட் ஒரு பரபரப்புக்கு முந்தைய ஒரு ஆறுதலான எபிசோடு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வெறும் போர்க்காட்சிகள் மட்டுமே. மீண்டும் நாளைய எபிசோட்ல சந்திப்போம். பாய்.